بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله، أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. حاميم والكتاب المبين. إنا جعلناه قرآنا عربيا لعلكم تعقلون. وإنه في أم الكتاب لدينا لعلي حكيم. أفنضرب عنكم الذكر صفحا أن كنتم قوما مسرفين. وكم أرسلنا من نبي في الأولين وما يأتيهم من نبي إلا كانوا به يستهزئون. فأهلكنا أشد منهم بطشا ومضى مثل الأولين. أعوذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. بسم الله الرحمن الرحيم. حاميم. حاميم والكتاب المبين. والكتاب المبين. إنا جعلناه قرآنا عربيا. إنا جعلناه قرآنا عربيا. قرآنا عربيا لعلكم تعقلون. قرآنا عربيا لعلكم تعقلون. وإنه في أم الكتاب. وإنه في أم الكتاب لدينا لعلي حكيم. لدينا لعلي الحكيم. أفنضرب عنكم الذكر صفحا. أفنضرب عنكم الذكر صفحا أن كنتم قوما مسرفين. أن كنتم قوما مسرفين. وكم أرسلنا من نبي. وكم أرسلنا من نبي في الأولين في الأولين وما يأتيهم من نبي وما يأتيهم من نبي إلا كانوا به يستهزئون. إلا كانوا به يستهزئون. فأهلكنا أشد منهم بطشا. فأهلكنا أشد منهم بطشا ومضى مثل الأولين. ومضى مثل الأولين. سورة
ஜுஹ்ருஃப். சென்ற வாரம் நாம் சூரத்து துஹானை முடித்துவிட்டு தற்பொழுது நாம் சூரா ஜுஹ்ருஃபுக்குள் வந்திருக்கின்றோம். சூரா ஜுஹ்ருஃப் குர்ஆனில் 43வது சூரா. சூரா ஜுஹ்ருஃப் குர்ஆனில் 43வது சூரா. இந்த சூரா ஜுஹ்ருஃபுக்கு ஜுஹ்ருஃப் என்ற பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஜுஹ்ருஃப் என்ற சொல் இந்த சூறாவில் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த ஜுஹ்ருஃப் என்ற சொல் இந்த சூறாவில் 35வது ஆயத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா وَلِبُيُوتِهِمْ أَبْوَابًا وَسُرُرًا عَلَيْهَا يَتَّكِئُونَ وَزُخْرُفًا وَإِنْ كُلُّ ذَلِكَ لَمَّا مَتَاعُ الْحَيَاةِ الدُّنْيَا. ஜுஹ்ருஃப் என்றால் தங்கம், ஆபரணம். இந்த ஜுஹ்ருஃப் என்ற சொல் இந்த சூறாவில் முக்கியத்துவம் பெறுவதால் தான் இந்த சூறாவுக்கு சூரா ஜுஹ்ருஃப் என்ற பெயர். முக்கியமாக இந்த சூரா ஜுஹ்ருஃப் மக்காவில் இறக்கப்பட்ட சூரா. மக்காவில் இறக்கப்பட்ட 86 சூறாக்களில் இது 33வது சூரா. இரண்டாவதாக குர்ஆனுடைய மசானி என்ற வகைகளில் இந்த சூரா இடம்பெறுகிறது. குர்ஆனில் மசானி என்ற சூறாக்கள் 30 சூறாக்கள் இருக்கின்றது. அந்த 30 சூறாக்களில் இது 24வது சூறாவாக இருக்கின்றது. அடுத்தது நீங்க இந்த சூறாவை பார்க்கலாம். ஹாமீம் என்றுதான் தொடங்குகின்றது. ஹாமீம் என்பது ஹுரூஃபு தஹஜ்ஜி, அதாவது அரபு எழுத்துகளிலே ஒரு எழுத்து 2 எழுத்துக்களை கொண்டு தொடங்கக்கூடிய எழுத்துக்களை சார்ந்தது. எழுத்துக்களை கொண்டு தொடங்கக்கூடிய சூறாக்கள் குர்ஆனிலே 29 சூறாக்கள் இருக்கிறது. அந்த 29 சூறாக்களில் இது 24வது சூறாவாகும். எழுத்துக்களை கொண்டு தொடங்கக்கூடிய சூறாக்கள் ஒரு எழுத்தை கொண்டு தொடங்கும் சூறா, 2 எழுத்துக்களை கொண்டு தொடங்கும் சூறா, 3 எழுத்துக்களை கொண்டு தொடங்கும் சூறா, 4 எழுத்துக்களை கொண்டு தொடங்கும் சூறா என்று பல சூறாக்கள் குர்ஆனில் இருக்கின்றது. அந்த அடிப்படையில் இது 2 எழுத்துக்களை கொண்டு தொடங்கக்கூடிய சூறாக்கள் 9 சூறாக்களில் இது 6வது சூறாவாகும். 2 எழுத்துக்களை கொண்டு தொடங்கக்கூடிய 9 சூறாக்களில் இது 6வது சூறா. அடுத்ததாக ஹாமீம் என்று தொடங்கக்கூடிய 7 சூறாக்கள் குர்ஆனில் இருக்கிறது. ஹாமீம் என்று தொடங்கக்கூடிய 7 சூறாக்களில் இது 4வது சூறாவாகும். அப்ப ஹாமீம் ஹாமீம் என்று சூரா காஃபிர்ல தொடங்கி சூரத்துல் அஹ்காஃப் வரைக்கும் அல்லாஹ் ஹாமீம் என்ற பெயர்களை கொண்டுதான் இந்த சூறாக்கள் ஓதப்படுகிறது. அடுத்ததாக இந்த சூறாவில் 89 ஆயத்துகள் இருக்கின்றது. இதில் 99 வரிகள், 830 சொற்கள். இந்த சூறாவிலே 830 சொற்கள்.
3553 ஹர்ஃபுகள். இந்த சூராவில் அல்லாஹுடைய பெயர் 3 தடவை இடம்பெற்றிருக்கின்றது. அல்லாஹுடைய பெயர் 89 ஆயத்துகளிலும் 3 தடவை அல்லாஹுடைய பெயர் இடம்பெற்றிருக்கின்றது. அடுத்ததாக இந்த சூராவுடைய 89 ஆயத்துகளிலும் 78 ஆயத்துகள் நூனிலே முடிவடைகிறது. 78 ஆயத்துகள் நூனிலே முடிவடைகிறது. 10 ஆயத்துகள் மீமிலே முடிவடைகிறது. ஒரே ஒரு ஆயத்து தான் லாமிலே முடிவடைகிறது. குர்ஆனில் 43வது சூரா. ஆனால் நுசூல் இறக்கப்பட்டது 63வதாக இறக்கப்பட்ட சூரா இது. 63வதாக இறக்கப்பட்ட சூரா இது. இதனுடைய நீளம் குர்ஆனில் 30வது நீளமான சூறாக்களில் 30வது சூரா. இந்த சூரா ஸுஹ்ருஃப் புதியொரு சூறாவாக இருப்பதால் இதை தெளிவாக அழகான முறையில் கற்றுக்கொள்வது நம் ஒவ்வொருவர் மீதும் கட்டாய கடமை. இந்த சூரா ஸுஹ்ருஃபுடைய சிறப்புகள் இந்த சூறாவுக்கும் அதாவது ஹாமீம் என்று தொடங்கக்கூடிய சூறாக்களுக்குமான சிறப்புகள் ஒட்டுமொத்தமாக வருகின்றது. ஹஜ்ரத் பரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னக்கும் தல்கௌன அதுவக்கும் கதா ஃபல்யகுன் ஷிஆருக்கும் ஹாமீம் லா யுன்சரூன் தஅவத்து நபியிக்கும் ரவாஹு நஸாயி. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாளைக்கு உங்களுடைய விரோதிகளை இன்ஷா அல்லாஹ் சந்திப்பீர்கள். உங்களுடைய சின்னம் ஹாமீம் லா யுன்சரூன் என்றிருக்க வேண்டும். இது உங்கள் நபியுடைய துஆவாகும். முதலாவது சிறப்பு. இரண்டாவது சிறப்பு, அப்துல்லா பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், ஒரு மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், எனக்கு குர்ஆன் ஓதித்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலிஃப் லாம் ரா என்று தொடங்கக்கூடிய 3 சூறாக்களை ஓது அப்படின்னாங்க. அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய வயதும் போய்விட்டது, எனது கல்பும் கடினமாகிவிட்டது, எனது நாவும் கடினமாகிவிட்டது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படி என்றால் ஹாமீம் என்று தொடங்கக்கூடிய 3 சூறாக்களை ஓது என்றார்கள். சூரா ஸுஹ்ருஃபும் ஹாமீமை கொண்டு தொடங்கக்கூடிய சூறாதான். அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், அல் ஹவாமீம் தீபாஜுல் குர்ஆன் ரவாஹுல் ஹாக்கிம். ஹாமீம் என்று தொடங்கக்கூடிய சூறாக்கள் குர்ஆனுடைய அலங்காரம், ஜீனா. அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், இதா வகஅது ஃபீ ஆலி ஹாமீம், இந்த ஹாமீமுடைய 7 சூறாக்கள் இருக்குது, சூரா ஸுஹ்ருஃப், சூரத்து துகான், ஜாசியா, அஹ்காஃப், இந்த 7 சூறாக்களை நான் அடைந்தால் அதற்குள் நான் முஆனகா செய்து கொள்ளுவேன். அவ்வளோ எனக்கு விருப்பம். இந்த ஹாமீம் என்ற சூறாக்களை ஓதுவது எனக்கு அந்தளவு விருப்பம். அவ எங்களுக்கு விருப்பமாக மாறும். விருப்பமாக ஓதணும் இந்த ஹாமீம. எண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த சூரா ஸுஹ்ருஃபில் தான்
பிரயாணத்துடைய துஆ வந்திருக்கின்றது. பிரயாண துஆ என்ன? பிரயாணத்துடைய துஆ சொல்லுங்க. சுப்ஹானல்லதி, சொல்லுங்க அஜியார். சுப்ஹானல்லதி சுப்ஹானல்லதி சخر لنا سخر لنا هذا وما كنا له مقرنين وإنا إلى ربنا لمنقلبون. இந்த துஆ இடம்பெறக்கூடிய சூரா எது? சூரா ஜுஹ்ருஃப். சூரா ஜுஹ்ருஃபுடைய 13வது 14வது ஆயத்துல தான் பிரயாணத்துடைய துஆ இருக்கு. இதிலிருந்து தான் நாங்க பிரயாணத்துக்கு ஓதுறது. அந்த ஹதீஸ அலி இப்னு ரபீஆ ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். நான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வந்தேன். அலி ரலியல்லாஹு அன்ஹு பிரயாணம் செய்வதற்கு வாகனம் கொண்டு வரப்பட்டது. கால வெச்சதோட முதல் சொன்னாங்க பிஸ்மில்லாஹ் அப்படின்ட்டு அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னதற்கு பிறகு திரும்ப சுப்ஹானல்லதி சخر لنا هذا وما كنا له مقرنين وإنا إلى ربنا لمنقلبون என்று ஓதிவிட்டு 3 தடவை அல்ஹம்துலில்லாஹ் 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 3 தடவை அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் சுப்ஹானக இன்னி ظلمت نفسي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت என்று திக்ர் செஞ்சாங்க. துஆ ஓதினாங்க. ஓதிட்டு சிரிச்சாங்க. அப்ப அமீர் மோமினின் ஏன் சிரிக்கிறீங்க சொன்னாங்க. ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இவ்வாறு செய்வதை நான் பார்த்தேன். இந்த ஹதீஸ் அபூ தாவூத் 2342வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப நாங்களும் என்ன செய்யணும்? பிரயாணம் பண்ற நாங்க வாகனத்துல ஏறினதோட இந்த சுப்ஹானல்லதி சخر لنا ஓதிட்டு அல்ஹம்துலில்லாஹ் 3 தடவை, அல்லாஹு அக்பர் 3 தடவை, சுப்ஹானக இன்னி ظلمت نفسي ஓதிட்டு நாங்களும் கொஞ்சம் சிரிக்கோம். ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தாங்க, அவ்வளவுதான். இந்த பிரயாணத்துடைய துஆ இந்த சூராவில் இடம்பெற்றிருக்கு. இரண்டாவது, இந்த சூராவுடைய 89 ஆயத்துகளில் 29 ஆயத்துகளில் அல்லாஹ் 23 ஆயத்துகளில் அல்லாஹ் 3 நபிமார்களுடைய சம்பவங்களை அல்லாஹ் கொண்டு வந்திருக்கின்றார். ஒன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை அல்லாஹ் 3 ஆயத்துகளிலும், இரண்டாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை அல்லாஹ் 11 ஆயத்துகளிலும், மூன்றாவது ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவம், கிறிஸ்மஸ் வந்திருக்குதே, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை அல்லாஹ் 9 ஆயத்துகளிலும் கொண்டு வந்திருக்கின்றார். 3, 11, 9. அடுத்த விசேட அம்சமாக இந்த சூராவில் அல்லாஹ் 2 வகையான தங்கங்களை பற்றி பேசியிருக்கின்றார். ஜுஹ்ருஃப் தானே, ஆபரணம், தங்கம். ஒன்று உலகத்தார்களுடைய தங்கம், இரண்டாவது ஆகிரத்தில் சுவர்க்கவாதிகளின் தங்கம். குர்ஆனில் தங்கத்தை பற்றி அல்லாஹ் 8 தடவை பேசியிருக்கின்றார். எத்தனை தடவை?
8 தடவை குர்ஆன்ல தங்கத்தை பத்தி அல்லாஹ் பேசியிருக்கின்றார். பிஸ்மில்லாஹ். அதிகமாக தங்கத்தை பத்தி பேசப்பட்ட சூறாக்கள் சூரா ஆல இம்ரான், சூரத்து ஸுஹ்ருஃப். சூரா ஆல இம்ரான், சூரா ஸுஹ்ருஃபில் அல்லாஹ் தங்கத்தை பத்தி பேசியிருக்கின்றார். இந்த சூறாவில் தங்கத்தை பற்றி அல்லாஹ் பேசியதுடைய நோக்கம், உலகத்துடைய தங்கத்தை கண்டு ஏமாந்துடாதீங்க, உங்களுக்கு ஆகிரத்துல ஸுஹ்ருஃப் இருக்குது, தங்கங்கள் இருக்குது, ஆபரணங்கள் இருக்குது என்ற விடயத்தை அல்லாஹ் இந்த சூறாவின் மூலமாக எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார். முக்கியமாக சகோதர சகோதரிகளே, இந்த சூறாவை படித்து முடிக்கும் பொழுது அல்லாஹ் யார் என்று எங்களுக்கு விளங்கும். குர்ஆனை படிக்காம அல்லாஹ்வை விளங்க இயலாது. இதே போல குர்ஆன் என்றா என்ன என்று இந்த சூறா படிச்சா விளங்கும். மூன்றாவது, லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்றால் என்ன? நான்காவது, பெண் பிள்ளையுடைய பெறுமதி என்ன? ஐந்தாவது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பரம்பரைக்கு எவ்வாறு மார்க்கத்தை கொடுத்தார்கள் பிள்ளைகளுக்கு. அடுத்தது, உலகத்துடைய ஆபரணம் தங்கம் வெள்ளி பெறுமதியானதா பெறுமதி அற்றதா? சூரா ஸுஹ்ருஃப் படிக்கும் பொழுது விளங்கும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகனா இல்லையா? இந்த சூறாவை படித்தால் விளங்கும். கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் காஃபிர்களுக்கு ஒதுக்கி இருக்கும் கெட்ட இடம் எது என்பதை பற்றியும் இந்த சூறாவில் அல்லாஹ் பேசியிருக்கின்றார். இப்பொழுது நாங்கள் இந்த சூறாவுடைய தஃப்சீரை பார்ப்போம். முதல் ஆயத்திலிருந்து 8வது ஆயத்து வரைக்கும் குர்ஆன் அல்லாஹுடைய பேச்சு, கலாமுல்லாஹ். அல்லாஹ் அரபு பாஷையில் தான் இந்த குர்ஆனை இறக்கினான். யாரெல்லாம் இந்த பூமி படைக்கப்பட்ட காலத்திலிருந்து இந்த இஸ்லாத்தை கொண்டு வந்தவர்களை கிண்டல் செய்தார்களோ, இவர்களுக்கு அல்லாஹ் இறக்கிய வேதனையை பற்றி அல்லாஹ் சொல்கிறார். எங்கட காலத்துல மட்டுமல்ல சகோதரர்களே, இதற்கு முன்னுள்ள எல்லா காலங்களிலும் இஸ்லாம் நோயடிக்கப்பட்டது. நபிமார்கள் துன்புறுத்தப்பட்டார்கள். ஆனால் எப்பொழுதும் ஆரம்பத்தை பார்க்க கூடாது, முடிவைத்தான் பார்க்க வேண்டும். துன்புறுத்தலாம், சிரிக்கலாம், ஜோக் பண்ணலாம், கிண்டல் பண்ணலாம், முடிவு என்னவாக மாறியது என்பதை அல்லாஹ் இந்த 8 ஆயத்துக்குள் எங்களுக்கு அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றார். பாருங்க தஃப்சீர. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹாமீம் வல் கிதாபில் முபீன், அல்லாஹ் சொல்றான் ஹாமீம் வல் கிதாபில் முபீன், தெளிவான வேதத்தின் மீது சத்தியமாக இந்த குர்ஆன் தெளிவானது. முபீன், இந்த தெளிவான நேர்வழியை காட்டியிருக்கின்றது. உலகத்துக்கு தேவையான, ஆகிரத்துக்கு தேவையான அனைத்து வழிகளையும் காட்டிய ஒரு வேதம்தான் இந்த குர்ஆன். ஹாமீம் வல் கிதாபில் முபீன். அதனாலதான் பிள்ளைகளுக்கு நீங்க வசியத் செய்யணுமெண்டா நீங்க செஞ்சிட்டு போங்க, மகன் குர்ஆன விளங்கு, தஃப்சீர படி. குர்ஆன் வழிகாட்டும். குர்ஆனில் முழுதுக்கும் வழி இருக்கின்றது. யாருமே குர்ஆனை படித்தவர்கள், அல்லாஹ் அவருடைய நோக்கம் சரியாக இருந்தால் அவர்களை அல்லாஹ் வழி தவற விட மாட்டான். குர்ஆன் அவர்களுக்கு வழிகாட்டும். ஏன்? தெளிவான வேதம். வல் கிதாபில் முபீன் இன்னா ஜஅல்நாஹு குர்ஆனன் அரபிய்யா இன்னா ஜஅல்நாஹு குர்ஆனன் அரபிய்யா.
இந்த குர்ஆனை நாம் அரபு பாஷையில் ஆக்கினோம். குர்ஆன் அரபு பாஷை. ஏன்? குர்ஆனுடைய அரபு மிக தூய்மையான பாஷைதான் அரபு பாஷை. குர்ஆனன் அரபிய்யா. சூரத்து ஷுஅராவிலே அல்லாஹ் சொல்கிறான், பிலிசானின் அரபிய்யிம் முபீன். தெளிவான அரபு பாஷையில் இந்த குர்ஆனை நாம் இறக்கினோம். சூரா ஜுமரிலே அல்லாஹ் சொல்கிறான், குர்ஆனன் அரபிய்யன் கைர ذي عوج. கோணல் இல்லாத அரபு பாஷையில் இந்த குர்ஆனை நாம் இறக்கினோம். இதில் எந்த விதமான இவஜ் கிடையாது, கோணல் கிடையாது, நேரான அரபு பாஷை. ஆகவே அரபு பாஷையுடைய முக்கியத்துவம் என்ன? முந்திய காலங்களில் எங்களுக்கு தெரியும், ஸ்ரீலங்காவில் அரபு தமிழ் இருந்தது. அரபு தமிழ் ஏனென்றால் பழைய நம்முடைய உலமாக்கள் எல்லோரையும் அரப படிக்க வைக்கணும் என்கிறதுக்காக தமிழ் எதில் எழுதினாங்க? அரபுல எழுதினாங்க. ஓஎம் பாசியாலிம் எழுதின தாலீம் குர்ஆனை பாருங்க, தத்ரீசுல் குர்ஆனை பாருங்க, பின் சைடுகளை பாருங்க, எல்லாமே பிஸ்கத் கூட அரபுல எழுதுவார். நாங்க தத்ரீஸ் குர்ஆன்ல ஓதிப்போம் பிஸ்கத், குர்னல், மிஸ்மிஸ், கிஸ்மிஸ். ஏன்? அரபுல எழுதி பழக்கினாங்க எல்லாத்தையும். அவன், இவன், அவர், இவர், அலிஃப், வாவ், ரா. ஏனென்றால் அரபு பாஷை எவ்வாறு இன்றைக்கு ஆங்கிலம் மேலோங்கி வந்ததோ, ஒரு காலத்தில் உலகத்தில் மேலோங்கி இருந்த பாஷை அரபு பாஷை. பாருங்க, உருதுடைய எழுத்தும் அரபு தான். சில நேரம் மாலைதீவுடைய பாஷையை பாருங்க, அதுவும் அரபு மாதிரி தான் இருக்கு, மேல ஹரக்கத் வச்ச மாதிரி. துருக்கியுடைய பாஷையும் அரபுல எழுதப்பட்டுச்சு. ஒவ்வொரு நாட்டில் வாழ்ந்த உலமாக்கள் அவங்கட பாஷைய அரபுல எழுதினாங்க. முழு மக்களுக்கும் அரப கொடுக்கிறது. அதனால அரபு தமிழ். அரபு தமிழ் எழுதப்பட்ட புத்தகங்கள் பல நூறு புத்தகங்கள் இருக்குது. ஒன்றெடுத்து வாசிச்சு பாருங்க, இயலாது. ஆனா பழைய நம்முடைய கலவியல் வாசிப்பாங்க மிக அவசரமா. வயதானவங்க வாசிப்பாங்க, அவங்க படிச்சாதான். அரபு தமிழ், தமிழ அரபுல எழுதினாங்க. எங்கட பாச தமிழா அரபா? அதான பிரபலியமான கதை என்று சொல்லுவாங்க. ஸ்ரீலங்கால ஒரு முஸ்லிம் அமைச்சரோட தமிழ் பேசக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் சேர்ந்து சொன்னாங்களாம், நாங்க எல்லாருமே தமிழ் தானே பேசுறோம், நாம் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வருவோமே. அப்ப அந்த அமைச்சரிடம் இவங்க பேசின நேரம் அமைச்சர் சொன்னாராம், இன்ஷா அல்லாஹ் இது விடயமாக மக்ரிபுக்கு பிறகு மஷூரா வைத்துக் கொள்வோம். இருந்த தமிழ் அமைச்சர்களுக்கு விளங்கல. என்னடா சொல்றார்? இன்ஷா அல்லாவும் தமிழ் இல்ல, மக்ரிபும் தமிழ் இல்ல, மஷூராவும் தமிழ் இல்ல. என்ன சொல்றார்? பதிலே தெளிவுபடுத்தினார் அமைச்சர், நாங்களும் நீங்களும் பேசுவது தமிழ் அல்ல, நாங்கள் பேசுவது அரபி. எங்களுடைய பாஷையே அல்லாஹுவை சரியாக விளங்க வேண்டுமாக இருந்தால் அரபு படிக்க வேண்டும். தமிழ் என்ற பாஷையால், ஆங்கிலம் என்ற பாஷையால், சிங்களம் என்ற பாஷையால், உருது என்ற பாஷையால் அல்லாஹ்வுக்குரிய பெயர்கள் சரிவராது. கடவுள், இறைவன், இவைகளெல்லாம் பொருந்தாது அல்லாஹ்வுக்கு. இங்கிலீஷுடைய லார்ட், உருதுடைய ஹுதா. அல்லாஹ் என்பதற்குரிய கருத்தை அரபியில் தான் விளங்க வேண்டும். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். உன்னையே வணங்குகிறோம் என்று சொல்வதை விட உன்னையே இபாதத் செய்கிறோம் என்பதுதான் ஏற்றம். அதனாலதான் சில அமைப்புகள் வழிகட்டு போனது. ஏன்? தமிழ் பாஷையை வைத்து அல்லாஹுவை விளங்க பார்த்தார்கள்.
தமிழ் பாண்டித்துவத்தை வைத்து அல்லாஹுவை விளங்க பார்த்தார்கள். தமிழ் கடவுள்களை போன்று அல்லாஹுவை கருதினார்கள். அல்லாஹுவையும் குர்ஆனையும் விளங்குவதற்கு அரபு பாஷை முக்கியத்துவம். அதனால்தான் மதரசாக்களில் ஆரம்ப காலங்களில் 8 ஆண்டுகள் அரபு கற்றுக் கொடுத்தார்கள். இந்த இடத்திலே எங்களுக்கு அரபை கற்றுத்தந்த உஸ்தாத் கபூரிலே வாழ்கிறார். அல்லாஹ் அவருடைய கபரை பிரகாசமாக்குவானாக. உஸ்தாத் அபுல் ஹசன் மதனி அவர்கள் கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் எங்களுக்கு அரபை கற்றுத் தந்தார்கள். 7 ஆண்டுகள் மிக மிக முக்கியத்துவப்படுத்தி எங்களுக்கு அதை கற்றுத் தந்தார்கள். அல்லாஹ் அவருடைய கபரையும் அவருடைய மனைவியுடைய கபரையும் சொர்க்கத்தின் பூங்காவாக ஆக்குவானாக. அவருடைய பிள்ளைகளுக்கும் அல்லாஹ் உலகத்தில் பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் செய்வானாக. இந்த அரபு பாஷை பிலிசானின் அரபியும் முபீன், தெளிவான அரபு பாஷை. அல்லாஹ் சொல்கிறான், இந்த குர்ஆனை நாம் இன்னா ஜஅல்நாஹு குர்ஆனன் அரபிய்யா, இந்த குர்ஆனை நாம் அரபு பாஷையில் இறக்கினோம். ஏன் தெரியுமா? லஅல்லக்கும் தஅகிலூன், நீங்கள் சிந்திப்பதற்காக வேண்டி. இமாம் ராசி தன்னுடைய ஃபஹ்ருத்தீன் ராசி தப்சீர் கபீர்லே சொல்லும் பொழுது, குர்ஆனில் விளங்காத அறிவுக்குப்படாத எதுவும் இல்லையா, எல்லாமே விளங்குவாம் குர்ஆன்ல. ஏன் அல்லாஹ் சொல்லிட்டானே லஅல்லக்கும் தஅகிலூன், நீங்கள் சிந்திப்பதற்காக வேண்டி. சிலர் சொல்றாங்களாம் குர்ஆன்ல சிலது விளங்குது சிலது விளங்குது இல்ல, அது பொய். சரியாக படித்தீர்களாக இருந்தால் சரியாக விளங்கும். லஅல்லக்கும் தஅகிலூன், நீங்கள் சிந்திப்பதற்காக வேண்டி இந்த குர்ஆனை நாம் அரபு பாஷையில் இறக்கினோம் பூமியில். சரி, வானத்துல தானே குர்ஆன் இருந்தது. எங்க இருந்துச்சு குர்ஆன்? வானத்துல இருந்துச்சு. பூமியில தான் அரபு பாஷையில். வானத்துல அல்லாஹ் சொல்றான், وَإِنَّهُ فِي أُمِّ الْكِتَابِ لَدَيْنَا لَعَلِيٌّ حَكِيمٌ وَإِنَّهُ فِي أُمِّ الْكِتَابِ لَدَيْنَا لَعَلِيٌّ حَكِيمٌ. இந்த ஒரு ஆயத்து இருக்குதே, லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்றால் என்ன என்பதை பேசக்கூடிய ஆயத்து தான் இது. இந்த குர்ஆன் அல்லாஹ்விடத்தில் இருந்தது. எங்கிருந்தது? லவ்ஹுல் மஹ்ஃபூஸில் இருந்தது. நாங்கள் சூரத்துல் புரூஜ் ஓதும் பொழுது சூரத்துல் புரூஜுடைய 21வது 22வது ஆயத்திலே வஸ்ஸமாஇ ذاتில் புரூஜ் واليوم الموعود وشاهد ومشهود, இந்த ஆயத்துடைய சூராவுடைய கடைசி ஆயத்துகளை பாருங்க. பல் ஹுவ குர்ஆனும் மஜீத், இந்த குர்ஆன் சங்கையான குர்ஆன். எங்கிருந்து தெரியுமா இந்த குர்ஆன்? ஃபீ லவ்ஹிம் மஹ்ஃபூஸ், லவ்ஹுல் மஹ்ஃபூஸில் இருந்து. சரி, இப்போ ஒரு கேள்வி வரலாம், லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்றால் என்ன? லவ்ஹுல் மஹ்ஃபூஸுடைய 4 வகையான தன்மைகளை அல்லாஹ் இந்த ஆயத்திலே தெளிவுபடுத்தியிருக்கின்றார். எத்தனை தன்மைகளை? 4 வகையான தன்மைகளை அல்லாஹ் இந்த ஆயத்திலே தெளிவுபடுத்தியிருக்கின்றார். முதலாவது என்ன? உம்முல் கிதாப். முதலாவது وَإِنَّهُ فِي أُمِّ الْكِتَابِ, அல்லாஹ் சொல்றான் இந்த லவ்ஹுல் மஹ்ஃபூஸ், இந்த குர்ஆன் உம்முல் கிதாபிலே இருந்தது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். முதலாவது உம்முல் கிதாப் என்றால் என்ன? வேதங்களின் தாய். உலகத்துக்கு வந்த வேதம் தெரியும், தௌராத், இன்ஜீல், ஜபூர், குர்ஆன்.
இந்த வேதங்களின் தாய் உம்முல் கிதாப் முதலாவது. இரண்டாவது அல்லாஹ் சொல்கிறான் லதைனா, இந்த குர்ஆன் எங்களிடம் இருந்தது. லதைனான்னா என்ன? அப்ப குர்ஆன் அல்லாஹ்விடம் இருந்த வேதம். இதை அவமதிச்சிராதீங்க, இதை உங்களோட பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க, நீங்க படிங்க. மூன்றாவது லஅலி, அலி என்ன? இது உயர்ந்தது. இந்த குர்ஆன் தாழ்ந்ததல்ல. குர்ஆனை படிச்சவங்களை தாழ்வா கருதிடாதீங்க. நீங்க படிச்ச எம்ஏ, நீங்க படிச்ச பிஹெச்டி, நீங்க எதிலையும் எதுவும் முடிக்கலாம், ஆனால் நீங்கள் கண்ணியமாக வாழலாம். குர்ஆனை அவமதித்து விடாதீர்கள், குர்ஆனை அவமதித்து விடாதீர்கள். இது அனைத்து ஃபசாத், அனைத்து பாத்தில்களையும் விட இந்த குர்ஆன் உயர்ந்தது. அலி. நான்காவது ஹகீம், லஅலியுன் ஹகீம், ஞானமிக்க குர்ஆன். இது ஞானி ஆகணுமா, நீங்க ஒரு ஞான வார்த்தை பேசணுமா, குர்ஆன் ஓதி காட்டுங்க, அவ்வளவுதான். ஒரு சூரா ஓதி காட்டுங்க, நீங்க ஞானிதான். லஅலியுன் ஹகீம். அவ லௌஹுல் மஹ்ஃபூத பத்தி, குர்ஆனுடைய 4 சிஃபத்துகளை பத்தி அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இந்த குர்ஆன் உம்முல் கிதாப். சூரா யாசீன்ல இன்னா நஹ்னு நுஹ்யில் மௌதா வ நக்துபு மா கத்தமு வ ஆசாரஹும் வ குல்ல ஷைஇன் அஹ்ஸைனாஹு ஃபீ இமாமின் முபீன். அல்லாஹ் சொல்றான் இமாமின் முபீன், தெளிவான இமாம். குர்ஆனுக்கு அடுத்த பேர் என்ன? எங்கட இமாம் குர்ஆன் தானே. ஆனா இமாம பத்தி தெரியாது. சூரா ஸுஹ்ருஃப் யாருக்கு தெரியும்? எல்லாமே எங்களுக்கு தெரியும். சகோதர சகோதரிகளே, குர்ஆன அவமதிச்சிட்டோம். ஓதுரல்லையே குர்ஆன தொழுகையில 100 ஆயத்து சுபவுல ஓதி பாருங்க, எவ்வளவு இன்பமாக இருக்கும். தொழுகையில ஓதி பாருங்க. குர்ஆன் அவமதிச்சதால தானே அல்லாஹ் எங்களுக்கு எவ்வளவு சோதனைகளை தந்து கொண்டிருக்கின்றான். இல்ல மதரசா ஒன்றை தொடங்கிட்டோம், எங்கட ஊர்ல மதரசா இருக்குது. மதரசா இருந்து என்ன செய்ய? சின்ன பிள்ளைகளை ஓதி வச்சு என்ன செய்ய? பெரியவங்க அப்ப அவங்களுக்கு தேவையில்லையா? சின்ன பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் குர்ஆன், வயதாளிகளுக்கு தேவையில்லையா குர்ஆன்? இல்ல நாங்கெல்லாம் ஸ்கூல் டீச்சர்ஸ் மார், எங்களுக்கு டைம் இல்ல. நாங்க டாக்டர்ஸ் மார், எங்களுக்கு டைம் இல்ல. நாங்க லோயர்ஸ் மார், டைம் இல்ல எங்களுக்கு. அப்ப இறக்கின குர்ஆன் சின்ன பிள்ளைகளுக்கு மட்டுமா? மதரசாவை தொடங்குவதல்ல. ஒவ்வொரு எனக்கும் தேவை, உங்களுக்கும் தேவை, அரசனுக்கும் தேவை, ஆண்டிக்கும் தேவை, ஒவ்வொருத்தருக்கும் தேவை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே இரவெல்லாம் ஓதுவாங்கண்டா, இரவெல்லாம் ஓதிட்டு இருப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப நாங்க யார்? நோம்புல மட்டும் குர்ஆனை பெறறோம், அவ்வளவுதான். சொல்றோம் அது நஷ்டம், இது நஷ்டம், அது கஷ்டம், இந்த கஷ்டம், பிரச்சனை, தீர்வு இருக்குது குர்ஆனுக்குள்ள. அல்லாஹ் இந்த 4 வகையான சிஃபத்துகளை சொல்கிறார். குர்ஆன் என்பது கேவலமாகாத ஒரு நாளும். சூரத்துல் வாக்கியாவிலே இன்னஹு லகுர்ஆனுன் கரீம் ஃபீ கிதாபின் மக்னூன் لا يمسه إلا المطهرون تنزيل من رب العالمين. இது சங்கையான குர்ஆன். ஃபீ கிதாபின் மக்னூன், இதை சுத்தமானவர்களை தவிர வேறு எந்த மலக்குகளும் தொடவில்லை. இது ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ்விடமிருந்து இறக்கப்பட்ட வேதம். இது எந்த ஜனாதிபதியிடமிருந்து வந்த கடிதம் அல்ல. இது ரப்புல் ஆலமீனிடமிருந்து வந்த வேதம். இது சங்கையானது சகோதரர்களே. கொஞ்சம் காது கெடுங்க, எடுங்க குர்ஆன. சூரா ஸுஹ்ருஃபா என்ன அப்படின்டா, சூரா ஜாசியாவா என்ன? இது எங்கட 200 தஃப்சீர் இருக்கு, எடுத்து கேளுங்க. எங்கட தான் கேட்கணும் அவசியம் இல்லை. யாரையாவது கேட்டு குர்ஆன படிங்க, யாரையாவது கேட்டு குர்ஆன படிங்க. குர்ஆன் அந்த அளவு முக்கியத்துவமானது, எங்களை உயர்த்தும். அது
சமூகத்தை உயர்த்தும் குர்ஆன். அல்லாஹ் குர்ஆனுடைய இந்த 4 தன்மைகள் லவ்ஹுல் மஹ்ஃபூத பத்தி சொல்றாங்க. அது எவ்வளவு பெருசி, அது எவ்வளவு பிரம்மாண்டமானது என்று உலமாக்கள் அல்லாஹ் உலகத்தை படைப்பதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த லவ்ஹுல் மஹ்ஃபூதிலே உலகத்தில் நடக்க இருக்கும் அனைத்தையும் அல்லாஹ் எழுதிவிட்டான். முதலாக அல்லாஹ் படைத்தது கலம் என்ற பேனையை படைத்து எழுதும்படி சொன்னான். உலகத்தில் நடக்க இருக்கக்கூடிய அனைத்தையும் அது லவ்ஹுல் மஹ்ஃபூதில் எழுதிவிட்டது. ஒவ்வொரு வினாடியும் லவ்ஹுல் மஹ்ஃபூதில் இருந்து கொண்டே இருக்கின்றது. லவ்ஹுல் மஹ்ஃபூதில் இருப்பதை அல்லாஹ் மலக்குகளுடைய கரங்களுக்கு கொடுக்கின்றார். மலக்குகளுடைய கரங்களில் இருக்குது. இதை அல்லாஹ் அழிப்பதற்கு சக்தி உள்ளவன். யம்ஹுல்லாஹு மா யஷா வ யுஸ்பித் வ இன்தஹு உம்முல் கிதாப். அல்லாஹ்விடம்தான் வேதங்களின் தாய் இருக்கிறது. ஆனால் மற்றவைகளை அழிப்பதற்கு அல்லாஹ் சக்தி உடையவன். அதனால சகோதர சகோதரிகளே, லவ்ஹுல் மஹ்ஃபூதை இந்த குர்ஆனை பாடமாக்கிக் கொள்ளுவோமா இருந்தா எங்களை விட சீதேவிகள் யாரும் அல்ல. அதை விளங்கி என்ன இருக்கிறது குர்ஆனுக்குள். குர்ஆனை பற்றி அல்லாஹ் சொல்லிவிட்டு அஃபனضربு அன்குமுல் ذிக்ர ஸஃப்ஹா அன் குன்தும் கௌமன் முஸ்ரிஃபீன். அல்லாஹ் கேட்கிறான், சரி, அஃபனضربு அன்குமுல் ذிக்ர ஸஃப்ஹா, உங்களை எச்சரிக்கை இல்லாமல் விட்டு விடுவோம் நினைச்சீங்களா? உங்களுக்கு எந்த ஏவலும் இல்லை, தடையும் இல்லை, உங்களை சும்மா விட்டுரும் நினைச்சீங்களா? நீங்க புறக்கணிச்சு வாழ்றீங்களே. அஃபனضربு அன்குமுல் ذிக்ர ஸஃப்ஹா, இதற்கு ஒவ்வொரு சொல் கருத்தை சொல்லுவதை விட இதற்கு அப்படியே வசனத்துக்கு கருத்து சொல்வதுதான் இதுக்கு ஏற்றம். அதனாலதான் அஃபனضربு அன்குமுல் ذிக்ர ஸஃப்ஹா, அஃபனضربு அன்குமுல் ذிக்ர ஸஃப்ஹா. குர்ஆனை பின்பற்றாம குர்ஆனை விட்டு ஓரமாக வாழ்ந்ததால நீங்க தப்பிருவீங்க நினைக்கிறீங்களா? அல்லாஹ் கேட்கிறார். இல்ல, பாருங்க, எங்கட வாப்பாக்கு குர்ஆன் தெரியா, எங்கட ஊர்ல தலைவருக்கு குர்ஆன் தெரியா, சில இடத்துல தஃப்சீரை செய்யவே விட மாட்டாங்க, குர்ஆனை ஓதி கொடுக்கல. குர்ஆனுடைய விரோதி ஷைத்தான் தானே. அடைய பள்ளிவாசல் கட்டி இருக்குது, உங்களோட வாப்பாட சொத்து இல்லையா? மக்கள் தந்த பணம். இன்றைக்கு நேற்று பள்ளிக்கு நிர்வாகத்துக்கு வந்துட்டு தஃப்சீர் நடத்த இயலாது, குர்ஆன் நடத்த இயலாதுண்டா நீ யாரு? உலமாக்களை விடு தஃப்சீரை செய்யறதுக்கு, குர்ஆனை படிச்சு கொடுக்க விடு. குர்ஆன்ல கை வச்ச நீ எப்படி உருப்பட்டாய்? எப்படி உருப்படுவாய் நீ? உன்ட பரம்பரையை கொஞ்சம் யோசி. உன்ட பிள்ளை, உன்ட மனைவி, குர்ஆனை படிச்சு கொடுத்து நீ அவரை துன்புறுத்தினா நீங்க நல்லா இருப்பீங்களான்னு யோசிச்சு பாருங்க. அவ்வளவுதான், யோசித்து பாருங்க. முஸ்லீம்கள் தான், வேற காபீர்களை பத்தி பேசல. யார் யாரெல்லாம் இந்த குர்ஆனை படித்து கொடுப்பதற்கு தடையாக இருப்பீர்களோ உங்களுக்கு இறங்கக்கூடிய அல்லாஹுடைய கஹர், அல்லாஹுடைய சாபம், அது உங்களுடைய எத்தனையோ பரம்பரைக்கு போ. உன்னுடைய தலைமத்துவத்துக்காக, உன்னுடைய துனியாவுடைய சில சில விடயங்களுக்காக, உன்னுடைய பெயருக்காக, உன்னுடைய புகழுக்காக குர்ஆன்ல கை வைக்க போயிடாது. குர்ஆனை கை வைக்க போயிடாத. வாழ்க்கையிலே பாப்பாய் நீ அழிவதை பாப்பாய். அழிந்தார்கள், குர்ஆன் அழியாது. குர்ஆனுடையவர்கள் அழிய மாட்டார்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வகுப்புகளில் நான் அழிந்தவர்களுடைய வரலாறுகளை சொல்லுவேன். இந்த குர்ஆன் நிலைத்து நிற்கும், அது இன்ஷா அல்லாஹ். குர்ஆன் 1400 ஆண்டுகளாக நிலைத்து நிற்கின்றது. அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்கிறான், وَكَمْ أَرْسَلْنَا مِن نَّبِيٍّ فِي الْأَوَّلِينَ.
இதற்கு முன்னால் எத்தனையோ நபிமார்களை அனுப்பிவிட்டோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரை எத்தனையோ நபிமார்களை அனுப்பிவிட்டோம். وَكَمْ أَرْسَلْنَا مِن نَّبِيٍّ فِي الْأَوَّلِينَ وَمَا يَأْتِيهِم مِّن نَّبِيٍّ إِلَّا كَانُوا بِهِ يَسْتَهْزِئُونَ. எந்த நபி வந்தாலும் அந்த நபிய கிண்டல் பண்றதான் இவங்களோட ஜாப். وَمَا يَأْتِيهِم مِّن نَّبِيٍّ எந்த நபி வந்தாலும் إِلَّا كَانُوا بِهِ يَسْتَهْزِئُونَ அந்த நபியை அவர்கள் கிண்டல் பண்ணுவார்களே தவிர வேறில்லை. எல்லா நபிமார்களையும் இவங்க கிண்டல் பண்றது இவங்களோட வேலை. பெண்டைக்கு பாருங்க, குர்ஆன கிண்டல் பண்றத போல நபிமார்களை இஸ்லாத்தை கிண்டல் பண்றது. சரி, கிண்டல் பண்றவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற வெகுமதி என்ன? அல்லாஹ் சொல்றான், فَأَهْلَكْنَا أَشَدَّ مِنْهُمْ بَطْشًا فَأَهْلَكْنَا நாங்கள் அழித்தோம், أَشَدَّ مِنْهُمْ بَطْشًا இவர்களை விட கடினமானவர்களை பொருளாதாரத்திலும் பலத்திலும் அரசியலிலும் கடினமானவர்களை கூட அழித்திருக்கிறோம். நீங்க யாரப்பா எங்களுக்கு? உங்கள்ட்ட என்ன இருக்குது? உங்களோட நாட்டை, உங்களோட குடும்பத்தை, உங்களோட சமூகத்தை ஓட்டுறதுக்கு கூட பொருளாதாரம் இல்லை. உங்கள்ட்ட வசதி இல்ல, உங்களோட உடம்புல பலம் இல்ல. உங்களுக்கு ஒரு நோய் வந்ததோட ஓடுறீங்க வைத்தியத்துக்கு, அப்பலோக்கு ஓடுறீங்க, சிங்கப்பூருக்கு ஓடுறீங்க, ஒவ்வொரு நாட்டுக்கு போறீங்க. வைத்தியம் கூட உங்களால இயலாது. அரசியல் விஞ்ஞாபனம் கூட உங்கள்ட்ட இல்ல. ஃபிரௌனை விட அரசியல் விஞ்ஞாபனம் செய்தவனா? ஆது சமூத விட பலமா? குர்ஆன மறுத்ததற்காக, நபிமார்களை கிண்டல் பண்ணியதற்காக, இஸ்லாத்தை அவமதித்ததற்காக நாம் அழித்தோம். فَأَهْلَكْنَا أَشَدَّ مِنْهُمْ بَطْشًا وَمَضَى مَثَلُ الْأَوَّلِينَ وَمَضَى مَثَلُ الْأَوَّلِينَ முன்னோர்களை பற்றியுள்ள உதாரணங்கள் சென்று விட்டது. கொஞ்சம் ஹிஸ்டரியை பெறட்டுங்க. இன்னைக்கு உலகம் 1000, 2000, 3000 ஆண்டுகள் தெரியும். உண்மையான ஹிஸ்டரியை நீங்க படிக்கணுமா? குர்ஆனுக்குள்ள வாங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால், 3000 ஆண்டுகளுக்கு முன்னால், 4000 ஆண்டுகளுக்கு முன்னால், 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பூமியில் வாழ்ந்து இந்த பூமியை நிர்வகித்தார்கள். ஆனால் நிர்வகிக்கும் காலங்களில் அக்காலத்தில் வந்த ரசூலையும் அல்லாஹுவையும் வேதத்தையும் நிராகரித்ததால் நாம் அழித்தோம். அதே முடிவுதான் இந்த 2022 21 அதே முடிவுதான். 2023 அதே முடிவுதான். இறக்கப்பட்ட குர்ஆனையும் அனுப்பப்பட்ட ரசூலையும் அல்லாஹுவையும் இந்த மூணையும் ஏற்றுக்கொள்வீர்களாக இருந்தால் பூமியிலும் சந்தோஷமாக வாழுவீர்கள். மரணத்துக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் சந்தோஷமாக வாழுவீர்கள். இந்த மூன்றையும் மறுப்பீர்களாக இருந்தால் அல்லாஹுவையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமையும் இறக்கப்பட்ட இந்த குர்ஆனையும் மறுத்து அவமதிப்பீர்களாக இருந்தால் நிச்சயம் சுனாமி போன்ற அழிவு அல்ல. சுனாமி நடந்து இன்று 17 ஆண்டுகள், எத்தனையோ மனித சமூகம் அழிக்கப்பட்ட மாதம் இது. சுனாமி போன்ற அழிவல்ல. ஒரே அடியாக அல்லாஹ் அந்த சமூகத்தை அழிப்பான் என்பது குர்ஆனுடைய எச்சரிக்கை. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த சூரா ஸுஹ்ருஃபிலே இந்த எச்சரிக்கையை எடுத்து மக்களுக்கு எட்டி வையுங்கள். இந்த எச்சரிக்கை முக்கியமான எச்சரிக்கை. இது கொரோனாவை போன்ற எச்சரிக்கை அல்ல, இது வைரஸை போன்ற எச்சரிக்கை அல்ல. உண்மையும் இருக்கலாம், உண்மைக்கு மாற்றமாகவும் இருக்கலாம். ஆனால் இது உண்மையான எச்சரிக்கை. குர்ஆனை ஏற்றுக்கொள்ளுங்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுங்கள், ரசூலை ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹ் விமோசனத்தை நசீபாக்குவான். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை ஏற்று
குர்ஆனுடையவர்களாக பூமியில் வாழ நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வாயாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته. نقودنا آية الأوذي بار أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم حاميم والكتاب المبين إنا جعلناه قرآنا عربيا لعلكم تعقلون وإنه في أم الكتاب لدينا لعلي حكيم أفنضرب عنكم الذكر صفحا أن كنتم قوما مسرفين وكم أرسلنا من نبي في الأولين وما يأتيهم من نبي إلا كانوا به يستهزئون فأهلكنا أشد منهم بطشا ومضى مثل